Praise to the Lord Jesus Christ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்டியன் ஹிஸ்டரி, இட் கண்டெய்ன்ஸ் லைஃப் சேஞ்சிங், மைண்ட் ப்ளோயிங் எவிடன்சஸ், ப்ரூஃப்ஸ் அண்ட் விட்னஸஸ் ஆஃப் கிரேட் ஒர்க்ஸ் ஆஃப் டிசைபிள்ஸ். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த கிரேட் கமிஷனை ஆண்டவருடைய கட்டளையா எடுத்துக்கிட்டு, உயிர் மூச்சா எடுத்துக்கிட்டு, அவர் மேல கொண்ட அன்பை மற்றவர்களுக்கு சொல்ல, பெந்தகோஸ்தே அனுபவத்திற்கு பிறகு அபிஷேகத்தோடு அனலாய் அக்கினியாய் அருகில் உள்ள ஊர்கள், நகரங்கள், நாடுகள்னு போக தொடங்கினாங்க. அப்படிதாங்க 1ஆம் நூற்றாண்டுல அவருடைய அருமை சீடர் தோமா இந்திய மண்ணுல கால் பதித்த வரலாறு நமக்கு தெரிந்தது தானே. அன்று தொட்டு இந்த 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம் இந்திய தேசம் எத்தனை மிஷனரிமார்களை சந்தித்திருக்கிறது, எத்தனை பேருடைய இரத்த துளிகள், வேர்வை துளிகள் இங்கே சிந்தப்பட்டிருக்கிறது. காடு மேடு என்று அலைந்து சுயநலம் விடுத்து கண்ணலம் நாடாது எத்தனை மிஷனரிமார்கள் இயேசுவின் அன்பையும் அவரது ரட்சிப்பையும் கொண்டு சென்றார்கள். அதன் விளைவாக இன்று வேதாகமம் நம் கையிலும் ரட்சிப்பு நம் தலை மீதும் இருக்கிறது. ஒரு நிமிடம் கண்களை சுற்றி பாருங்களேன். நம் கண் முன்னாடி எத்தனை மிஷனரிமார்கள் தெரிகிறார்கள். நானும் அப்படி செய்த போது என் கண் முன்னே நின்றவர் அகாப்பே பைபிள் சர்ச் நிறுவனர் ஆர்ச் பிஷப் டாக்டர் ரூபன் எம் சத்யராஜ் அவர்கள். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், he started his ministry in his very early ages of youth, successfully completed 50 years in the ministry of God, and recently we celebrated and glorified Lord Jesus Christ for this work of this disciple. Pastor ரூபன் எம் சத்யராஜ் அவர்கள் தன்னுடைய சிறுவயது முதல் கொண்டு இந்த பாடலை அதிகமாக தன்னுடைய ஜெப நேரத்தில் பாடியிருக்கிறார். தொடர்ந்து பல ஊழியங்கள், அண்டை நாடுகள், அந்தமான் போன்ற நாடுகளுக்கு அவர் சென்ற போதும் கூட நிறைய இடங்களிலே தன்னுடைய சுவிசேஷ பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை பாடியிருக்காங்க. இந்த பாட்டு இந்த 50 வருஷமும் அவரோட உயிர் மூச்சா இருந்திருக்கு. எந்த பாட்டு? அழைத்தீரே அன்போடு இயேசுவே என்ற இந்த பாடல் சிஸ்டர் சாரல் நவ்ரோஜி அவர்களுடைய தொகுப்பிலிருந்து எடுத்த பாட்டு. இந்த பாட்டு இன்னைக்கும் அவர் எத்தனையோ கஷ்டங்களையும், நஷ்டங்களையும், துன்பங்களையும், வேதனைகளையும், சந்தோஷத்தையும் அனுபவித்த நாட்களிலும் இந்த பாட்டு அவருக்கு உயிர் மூச்சாக இருந்திருக்கிறது. இந்த பாட்டை இன்றும் அவர் தன்னுடைய தனி அறையிலே முணுமுணுத்து கொண்டிருக்கிறார், கண்ணீரோடு. ஆமாங்க, இந்த பாட்டு உங்களுக்காக. யாருக்காக? இதோ அடியேன் இருக்கிறேன், வருகிறேன் தேவா என்று சொல்லி வாழ்க்கையை இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்த சீடர்களை, அவர்களுக்காக. கடந்து வந்து விட்டேன், ஆனால் தாங்க முடியவில்லை பிரச்சனைகளும் போராட்டங்களும் என்று தன்னுடைய தீர்மானத்திலே தள்ளாடி கொண்டிருக்கிற உங்களுக்காக. ஆரம்பிக்கவே இல்லை, ஆரம்பித்தால் என்ன நடக்குமோ, இந்த அழைப்பு எனக்கு உகந்ததா, நான் இதை செய்ய முடியுமா என்று யோசிக்கிற தோழர்களே உங்களுக்காக. பயப்படாதீங்க, தயங்காதீங்க, போராடுங்க, இறுதி மூச்சு வரைக்கும் போராடுங்க. உலகமெங்கும் போய் நற்செய்தியை சொல்லத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தின் கடைசி பரியந்தம் வரைக்கும் நம்மோடு அவர் இருக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாங்க, ஓடுவோம், சொல்லுவோம், செயல்படுவோம். அவருக்காக. யாருக்காக? நம் இயேசுவுக்காக. Peace of the Lord Jesus Christ be with you all. Amen.
அலைத்தீ